வணக்கம். 2023ஆம் ஆண்டில் சில சிறிய பட்ஜெட் படங்கள் அதன் கதை பின்னணியிலும், கதை சொல்லப்பட்ட விதத்திலும், கதாபாத்திரங்களை உருவாக்கிய விதத்திலும், அதில் பொருத்தமான நடிகர்களின் தேர்வுகளிலும் கவனத்தை ஈர்த்துள்ளன. அப்படியான ஒரு படமாக வந்துள்ள படம்தான் 1000 பொற்காசுகள். இயக்குனர் ரவி முருகையா கிராமத்துக்கே உரிய தனித்துவமான நகைச்சுவையுடன் இந்த படத்தை கொடுத்து ரசிக்க வைத்திருக்கிறார். பல விதத்திலும் யதார்த்தமாக அமைந்து ஒரு ரசனையான படத்தை கொடுத்திருக்கிறார் இயக்குனர். தஞ்சாவூர் அருகே உள்ள ஒரு கிராமத்தில் தனது தாய்மாமா சரவணன் வீட்டுக்கு வருகிறார் விதார்த். மத்திய அரசின் தூய்மை பாரத் இயக்கத்தின் மூலம் கிராமங்களில் ஒவ்வொரு வீட்டிலும் கழிவறை கட்ட வேண்டும் என்று ஊர் தலைவர் சொல்கிறார். ஆனால் சரவணன் கழிவறை கட்டாமலேயே கட்டியதாக சொல்லி பணத்தை வாங்கி விடுகிறார். அதை தெரிந்து கொண்ட ஊர் தலைவர் கழிவறை கட்டியே ஆக வேண்டும் என சரவணனிடம் கராராக சொல்லிவிடுகிறார். கழிவறை கட்ட சரவணன், விதார்த் இருவரும் வீட்டில் பள்ளம் தோண்டிய போது சோழர் காலத்து 1000 பொற்காசுகள் புதைகளாக கிடைக்கிறது. அந்த புதைகளை அரசாங்கத்திடம் சொல்லாமல் மறைத்து சரவணனும் விதார்த்தும் பங்கு போட்டுக்கொள்ள நினைக்கிறார்கள். அவர்கள் மறைக்க நினைத்து முடியாமல் அந்த ரகசியம் ஒவ்வொருத்தரும் மூலமாக வெளியே தெரிய ஆரம்பிக்கிறது. இதன் பின் என்ன நடக்கிறது என்பதுதான் படத்தின் மீதி கதை. அந்த புதையல் ரகசியத்தை தெரிந்து கொண்டவர்களை சரவணன், விதார்த் எப்படி சமாளிக்கிறார்கள்? அந்த ரகசியத்தை தெரிந்து கொண்டவர்கள் அதில் தங்களுக்கும் பங்கு கேட்டு எப்படி தொந்தரவு செய்கிறார்கள் என்பதுதான் இந்த படத்தின் கலகலப்பு. இயல்பான கதாபாத்திரமா, சிறிய பட்ஜெட் படமா, விதார்த் அவர்களை என தொடர்ந்து சில நல்ல சிறிய பட்ஜெட் படங்களிலும் கதாபாத்திரங்களிலும் நடித்து விடுகிறார் நடிகர் விதார்த். கடந்த மாதம் வெளிவந்து அவருக்கு பாராட்டுகளை பெற்றுக் கொடுத்த குயிகோ படத்துக்கு பிறகு இந்த படமும் அவருக்கு பாராட்டுகளை பெற்றுத்தரும். கிராமத்து கதைகளை எழுத நினைக்கும் பல இயக்குநர்களுக்கு இனி விதார்த் பெயர் தான் முதலில் ஞாபகத்துக்கு வரும். பருத்தி வீரன், கடைக்குட்டி சிங்கம் ஆகிய படங்களில் நகைச்சுவை கதாபாத்திரங்களில் தனித்து பெயர் வாங்கியவர் சரவணன். இந்த படத்தில் அவரும் படம் முழுவதும் அதே கலகலப்பை கொடுத்து நடித்திருக்கிறார். எந்த வேலைக்கும் போகாமல் அடுத்தவர் வீட்டு பொருட்களை திருடிய வாழ்க்கையை ஓட்டுபவர் புதையலை சொந்தமாக்கி கொள்ள என்னென்னமோ செய்கிறார். ஒரு படத்தில் ஒரு கதாபாத்திரங்களுக்கு தான் பொதுவாக முக்கியத்துவம் கொடுப்பார்கள். ஆனால் இந்த படத்தில் பல கதாபாத்திரங்களுக்கும் குறிப்பிடத்தக்க முக்கியத்துவத்தை கொடுத்துள்ளார்கள். சரவணன் வீட்டின் எதிர் வீட்டுக்காரராக வரும் அலோ கந்தசாமி, பள்ளம் தோண்ட வந்தவர்களான சாஜ் மரியான், பவன்ராஜ், நகையை உருக்க உதவி செய்யும் வெற்றிவேல் ராஜா, ஊர் தலைவர் கண்ணராஜா, இன்ஸ்பெக்டர் பாரதி கண்ணன், கதாநாயகியின் தோழி செம்மலர், அன்னம் என ஒவ்வொருவருமே அவரவர் கதாபாத்திரங்களில் தங்களை ஐக்கியப்படுத்திக் கொண்டுள்ளார்கள். கிராமத்தின் மூளை முடுக்குகளில் எல்லாம் கதாபாத்திரங்களுடன் ஓடிக்கொண்டிருக்கிறது பானுமுருகனின் கேமரா. நகைச்சுவை படங்களுக்குரிய இசையை கொடுத்திருக்கிறார் இசையமைப்பாளர் ஜோகன். படம் முழுவதும் நகைச்சுவை காட்சிகள் நிறைந்திருக்கிறது. காட்சிக்கு காட்சி சிரிப்பு வெடிதான். 1000 பொற்காசுகள், பொன்னகையில் புன்னகை. பார்க்க வேண்டிய படம்.